ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீட் என்டிஎஸ்ஏலேருந்து புதுசாக அப்டேட் வந்திருக்கு. 2026 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்காக ரீஃபண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ என்டிஏ ஓப்பன் பண்ண லிங்க் நம்ம நார்மலாக neet.nta.nic.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டின்னு அந்த ப்ளூ கலரில் ஃபஸ்ட் கார்டு இதெல்லாம் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா தென் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்டேட் விண்டோஸ் ஃபார் நீட்னு ரெட் கலர் லைன் கார்டில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு இருக்கும்ல, அதை போட்டுட்டு கீழே கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கேப்சா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட் எல்லாமே பண்ணியிருப்போம். இதில் தான் நம்ம எக்ஸாம் சிட்டிசன் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போது இதில் பேங்க் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்களே, ரிஜிஸ்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்களா. இந்த பேஜில் தான் நம்ம இப்போது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், நம்ம உங்கள் அக்கௌண்ட் இல்லைனா ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட் ஆர் பேரண்ட்டோட அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அஸ் பர் பேங்க் அக்கௌண்ட். அப்படின்னா பாஸ்புக்கில் ஒரு ஃப்ரண்ட் பேஜில் உங்களோட நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், என்ன பேங்க்கோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நிறைய கனரா பேங்க், எனி பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ இல்லை உங்கள் பேரண்ட் ஆர் ஸ்டூடெண்ட் யார் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கொடுக்கணும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட். அந்த பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்னா ஸ்டூடெண்ட்டோட நேமில் இருந்தால் ஸ்டூடெண்ட் பேர் இருக்கும். இல்லை பேரண்ட்டோட டீட்டெயில் கொடுக்க போகிறீங்கன்னா பேரண்ட்டோட நேம் இருக்கும். அப்பாவோட நேம், அம்மாவோட நேம், அவங்க நேம் அப்படியே பாஸ்புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. தென் ஐஎஃப்எஸ்சி கோட், அதுவும் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒரு ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கணும். தென் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரும் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அதை என்னன்னு செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் திரும்ப வெரிஃபை பண்ணி கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை திரும்பியும் டைப் பண்ணிக்கோங்க. பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. பேங்க் நேம் என்னென்ன டைப் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதில் இருக்கோ அந்த சேம் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கீங்களோ, எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, யார் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எந்த பேங்க் வச்சுருக்காங்க அந்த பேங்க்கை நேமாக அப்படியே டைப் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. லாஸ்ட்டாக ஒன்று கேட்டிருக்காங்க, அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேன்சல்டு செக். அது வந்து ஆப்ஷனல். நீங்கள் கன்ஃபார்மாக அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆப்ஷனல் தான். அது கொடுக்காமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட், திரும்ப அந்த அக்கௌண்ட் நம்பரே திரும்ப டைப் பண்ணுங்க. தென் பேங்க் நேம், இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ரீஃபண்ட் பற்றி நான் என்டிஎஸ்ஐலேருந்து எதுவும் அப்டேட் என்னைக்கு ரீஃபண்ட் ஆகும் அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. பட் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ரீவெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணிவிட்டு கொடுங்க. தென் லாஸ்ட்டாக கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஐ ஹவ் வெரிஃபைட் த டீட்டெயில்ஸ் entered and hereby declare that the information provided by me in the form is true and correct அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஒரு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கிளிக் பண்ணோன்னா இப்போ இந்த கன்ஃபார்ம்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்குல்ல, இஃப் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் யூ wish to save the information please click the yes button. if you would like to review the details again please click no button அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான ஓகேனா சப்மிட் கொடுத்தோன்னா எஸ் பட்டன் கொடுங்க. இல்லை நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன்னா நோ கொடுத்துட்டு திரும்ப செக் பண்ணி திரும்ப கன்ஃபார்ம் எஸ் சப்மிட் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இப்போ எஸ் கொடுத்தோன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இங்கே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பேங்க் டீட்டெயில்ஸ், ரீஃபண்ட் சப்மிட்டட், அந்த இப்போ தான் நம்ம எப்போ சப்மிட் பண்ணமோ அந்த டைமிங் டேட்டு வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு. இதோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு. இதுக்கப்புறம் அப்டேட் வந்து என்டிஎஸ்ஐலேருந்து எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் வெப்சைட்டில் நமக்கு நியூஸில் வெப்சைட்டில் தெரிஞ்சிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு கேட்ட டீட்டெயில்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது மட்டும் பேரண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே டீட்டெயில் வெரிஃபை பண்ணி கொடுங்க. ஸ்டூடெண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அது மட்டும் ரீவெரிஃபை
வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுங்க. நீட்டோட எக்ஸாம் வந்துட்டு June 21 அண்ட் அட்மிட் கார்டு June 14 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் இருக்குது. இது வரைக்கும் என்டிஏ சைடு எதுக்கும் வெப்சைட் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 days ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஏதாவது நியூ அப்டேட் வந்திருக்கான்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி டஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க, பட் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் அது டஃபாக தான் இருக்கும். ஈஸியாக இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேப்பர் சேம் தான், உங்கள் எஃபர்ட் போடுங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பண்ணிக்கிட்டோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ்.